அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் ரவ்வையும் தேங்காய் பூவும் வச்சு லட்டு செய்து காட்ட போகிறேன். லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 500 கிராம் ரவ்வை, 280 கிராம் தேங்காய் பூ, வெள்ளை தேங்காய் பூவாக எடுத்து வச்சுருக்கிறேன், திருவி வச்சுருக்கிறேன். 280 கிராம் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு 75 கிராம் அளவில் நெய், இது 50 கிராம் கஸ்கொட்டை, 50 கிராம் பிளாம்ஸு, 100 கிராம் சீனி எடுத்துருக்குது, 100 டின்பால் 100 கிராம் டின்பாலில் 100 மில்லி பால் விட்டு கலக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் கிண்டி பார்த்துட்டு காணாமல் வந்தால் நாங்கள் பால் வேறு எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள். இவ்வளவு தான் தேங்காய் பூ லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாங்கள் இந்த பிளாம்ஸ் அதுகளை நெய்யில் வதக்கி எடுப்போம். ரெண்டையும் தனித்தனியாக வறுப்போம். நெய் கொஞ்சம் கரைஞ்சா பிறகு இது கொஞ்சம் வதங்கின உடனே இதை ஒன்றாவே போடுவோம். இது இப்போ பொன்னிறமாக வந்த அப்புறம் எடுத்துட்டு தேங்காய் பூ வறுக்கைகளை பார்ப்போம். இப்போ நான் அது பொன்னிறமாக வதக்கி எடுத்து வச்சுட்டு அந்த கொஞ்சம் நெய்யுகளே போட்டு தேங்காய் பூவை வறுத்து கொண்டிருக்கிறேன். தேங்காய் பூ கண்ணநாள் வச்சுருக்கிற லட்டுன்னா நல்ல பொன்னிறமாக வறுக்கணும். 1 கிழமை 2 கிழமை வச்சுருக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். நான் இப்போ இது ஒரு 1 நிமிஷம் தான் வறுத்துருக்கிறேன். இதை எடுத்துட்டு பிறகு ரவ்வையும் நல்லா வறுக்கணும். சின்ன நெருப்பில் வச்சு கருத்து போகாத மாதிரி வறுக்கணும் ரவ்வையும். இப்போ இதை நான் இன்னொரு 2 நிமிஷம் வறுத்துட்டு பார்ப்போம் ரவ்வை வறுக்கிற போது. இப்போ நான் அந்த தேங்காய் பூ நான் கொஞ்சம் வெள்ளையாகவே எடுத்துட்டேன். கனநாள் வச்சுருக்கிறேன்னா தான் பொன்னிறமாக வறுக்கணும். 1 மாதத்துக்குள்ளே வச்சுருக்கிறேன்னா இப்படியே போடலாம். இப்போ நான் இந்த ரவ்வையை போட்டு இது இப்படியும் 10 நிமிஷம் கொஞ்சம் கலர் மாறாமல் வறுக்கணும். நல்லா வறுக்கணும். கொஞ்சம் நெய்யும் விட்டு வறுக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டு வறுத்தா நல்ல வாசமாகவும் நல்லாவும் இருக்கும். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டு பார்ப்போம் நாங்கள். பதினஞ்சு நிமிஷமாக கொஞ்சம் சின்ன நெருப்பில் வச்சு நல்லா வறுத்தாச்சு. நல்லா இதாக வறுத்துட்டேன். பிறகு கொஞ்சம் நெய் விட்டு வறுத்தேன்னா நீங்களும் கொஞ்சம் நெய் விட்டு வருங்க. உப்பு போட தேவையில்லை. ஒரு கொஞ்சம் உப்பு இந்த ரவ்வை வறுக்கிற போது போட்டு விடுங்க. ஒரு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த டைம்லேயே சீனியை போட்டு கிண்டுவோம். வறுப்போம் சீனியை போட்டு.
100 கிராம் சீனி தான் போட்டிருக்கிறேன். 100 கிராம் டின் பாலும் விடுறதால போதும் இவ்வளோத்துக்கு இனிப்பு. இப்போ இதுக்குள்ள தேங்காய் பூவையும் போடுவோம். தேங்காய் பூவும் போட்டு நல்லா வறுக்கணும். இப்போ இவ்வளோ ஏலக்காய் தூளும் போடுவோம். இப்போ இதை போடுவோம், வறுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லா இடம் போகிற மாதிரி வறுத்து விடுங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த டின்பாலும் பாலும் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சமாக பார்த்து தான் விட்டு கிண்டோணும். அடுப்பை நிப்பாட்டிடுவோம். இப்படி கிள்ளி பாருங்கள், பிடிக்க முடியுமாண்டு இன்னொரு கொஞ்சம் விடணும். அடுப்பில் சூடு இருக்குது, இந்த டைமில் விடலாம். கொஞ்சம் இளஞ்சூடு இருக்கலையே பிடிக்கணும். கரண்டி அதுகளில் வச்சு தட்டி எடுக்கலாம். நான் கொஞ்சம் ரவுண்டாக தான் இன்றைக்கு பிடிக்க போகிறேன். இது கொஞ்சம் காஞ்சு ஆறி போனால் பிறகு அடுப்பை கீட்டாக்கி விட்டுட்டு இந்த இருக்கிற இந்த இதில் இன்னும் கொஞ்சம் பால் வேணுமென்னா விட்டு கொஞ்சம் கிளறட்டி பிடிக்கலாம். தேங்காய் பூ லட்டு நல்ல சாப்பிட சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு லட்டு செய்யுங்க. இப்போ இதை நான் உங்களுக்கு பிடிச்சி போட்டு காட்டுறேன். லட்டெல்லாம் செய்து எல்லாமே பிடிச்சிட்டேன். எனக்கு 27 லட்டு தான் வந்தது 1/2 கிலோவில் செய்ததுக்கு. இதே மாதிரி நீங்களும் ஒரு நாளைக்கு செய்து பாருங்க. இந்த தேங்காய் பூ போடுறதால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற லட்டு மாதிரி தனியாக ரவ்வையில் செய்கிற மாதிரி இறுகி கல் மாதிரி இராது. தேங்காய் பூ போடுறதால இது கொஞ்சம் இப்படி சொப்டாக தான் இருக்குது. நாளைக்கு தான் கொஞ்சம் இறுகி வரும். தேங்காய் பூ லட்டு நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செய்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.
இத்தோடு எனது காணொளியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.